தன்மை போயிடும், அதிலே போயிடும். அதுக்கப்புறம் அந்த உப்பு சக்கையா தான் இருக்கும். இல்லையா? அதற்காக தான் அந்த உப்பை நம்ம என்ன பண்றோம், 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வரவங்களுக்கு கொடுக்கும். இல்லையா? அடுத்த மாதம் ஜனவரி மாசம் எல்லாரும் வாங்கி வீணடிக்கிறது. ஆனா பிப்ரவரி மாசம் திறந்து வாங்குறதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம எடுத்து ஒரு வாசிப்போம். எரேமியாவுக்கு எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். கரலை தட்டுவோமே. விடாய்த்த ஆத்துமா, யாருடைய ஆத்துமா இன்னைக்கு விடாய்த்து போயிருக்கிறது? யாருடைய ஆத்துமாலாம் தோய்ந்து போயிருக்குது? ஆத்துமா என்பது என்ன? ஆத்துமா என்பது என்ன? நமக்குள்ள இருக்குது ஆத்துமா. நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. ஆவி நம் மரித்த பிறகு இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆவி அவரிடத்தில் போயிடும், ஆத்துமா இலைப்பாறுதலே இருக்கும். அல்லேலூயா. ஆத்துமாக்கு அழிவு இல்லை, சரீரத்துக்கு அழிவு உண்டு. யாருக்காக அழிவு இல்லை? இந்த உள்ளத்துல ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்துமாவை மீட்கதான் கர்த்தர் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்னா இந்த ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு. ஆமென் சொல்லுவோமே. இந்த சரீரத்தை மீட்பதற்கு அல்ல, இந்த ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆனா இந்த ஆத்துமா விலையேற பெற்ற ஆத்துமா. இந்த ஆத்துமா கொஞ்சம் கலங்கினா அவர் கலங்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆத்துமா தோய்ந்து போயிடுச்சுன்னா நீ பலவீனமாயிட்டீங்க. ஆத்துமா உற்சாகம் வந்துச்சுன்னா உங்க சரீரத்துல பலவீனமா இருந்தாலும் நீங்க சரீரத்துல படி உற்சாகமா தான் இருப்பீங்க. ஆனா ஆத்துமா தோய்ந்து போயிடுச்சுன்னா சரீரமும் தோய்ந்து போய்விடும். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ண போகிறேன். இந்த 16 மாதமும் ஆத்துமா விடாய்த்து போயிருந்திருக்கு, சோர்ந்து போயிருந்திருக்கலாம். உன் விடாய்த்து போன ஆத்துமாவை கர்த்தர் இந்த மாதம் சம்பூர்ணமடைய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி உன் ஆத்துமாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ண போகிறார். விடாய்த்து போயிருக்கு, ஆண்டவர் சமூகத்தில் விடாய்த்து போயிருக்கு. அநேக நன்மைகள் செய்கிறீங்க, அநேக காரியங்கள் செய்றீங்க. அல்லேலூயா. எவ்வளவோ நன்மை செஞ்சு ஒரு உதாரணம், நிறைய ஒரு சிலருக்கு நம்ம பண்றோம் உதவிகள் செஞ்சு. அல்லேலூயா. பெண்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வீட்டுக்காக உழைக்கிறாங்க, ஆண்கள் வீட்டுக்காக உழைக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வேலைக்கு கடந்து வராங்க. ஆனா உழைத்தும் பலன் இல்லை. அப்ப இந்த ஆத்துமா என்ன விடாய்த்து, அல்லேலூயா, தோய்ந்து போய் என்னதான் சம்பாதித்தாலும் என்ன பண்ண முடியல, பணத்தை எடுத்து வைக்க முடியல. ஒரு பணத்தை ₹1 கூட நம்ம என்ன பண்ண முடியல, சேகரித்து வைக்க முடியல, எடுத்து வைக்க முடியல. அடுத்த வேளை உணவுக்கு கூட நம்மளால என்ன பண்ண முடியல, எடுத்து வைக்க முடியல. அப்படின்னு இந்த ஆத்துமா விடாய்த்து போகிறது. எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு சம்பாதிக்கணும்ன்ற நிலைக்குள் தள்ளப்படுகிற ஆண்கள் உண்டு. ஆமென் சொல்லுவாங்க. எவ்வளவு சம்பாதித்து கொடுத்தாலும் மனைவிடத்துல என்ன இல்ல, நல்ல பேரு சம்பாதிக்க முடியல. எவ்வளவு வேலை செஞ்சாலும் கணவனிடத்துல நல்ல பேரை வாங்க முடியல, பிள்ளைகள் இடத்துல நல்ல பேரை வாங்க முடியல. இதனால என் ஆத்துமா விடாய்த்து போனது, இதனால என் ஆத்துமா தோய்ந்து போனது, இதனால நான் தேவ சமூகத்தை விட்டுட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோம். விட்டுட்டீங்களா தேவ சமூகத்தை? இதனால தோய்ந்து போய் தேவ சமூகத்தை விட வேண்டிய சூழ்நிலை காணப்படும். நீ தேவ சமூகத்தை இன்னைக்கு எத்தனை பேர் ஆத்துமா நீ தோய்ந்து போயிருக்கிறது என்று சொல்வாயானா, என் ஆத்துமா விடாய்த்து போயிருக்கிறது சொல்வாயானா, என் தேவ சமூகத்தை இன்னும் சரியா நெருங்கல். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை இன்னும் சரியாக நெருங்கல, ஆண்டவர் சரியா தேடல. ஆமென் சொல்லுவாமே. அதுதான் உண்மை. உன்னுடைய பக்தி குறைந்திருக்கிறது. நான் பக்தியா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா தானே சொல்றோம். எத்தனை பேர் சொல்றேன் நான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? நான் கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உன் ஆத்துமா சோர்வு நிமித்தமாக நீ 1 மணி நேரம் ஜெபித்திருப்ப. ஆனா உன் ஆத்துமா தோய்ந்து போன சூழ்நிலையில, உன் ஆத்துமா தாய்த்து போன சூழ்நிலையில உன்னால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது.
அந்த ஜெபம் என்ன பண்ணுதுமா? குறைந்து போயிடும். குறைந்து போய் 1 மணி நேரம் செபித்த நீங்கள் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம், ஒரு சில வெளியே போகும்போது ஸ்தோத்திர ஆண்டவர் முன்ன போக நான் பின்னாடி வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபங்கள் விரிவான ஜெபம். காரணம் உன் ஆத்துமா விடாய்த்து போயிருக்கு. காரணம் உன் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கு. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. அல்லேலூயா. பொருளாதாரத்தில் மேல கவலை. உடைய கவலை 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 கவலை. ஆமென். லௌகிக கவலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த துறவிகளை பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்த, அவன் பேர் என்ன? முற்றும் துறந்த துறவிகள். அவன் என்ன பண்ணது? உலக வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு துறவியா போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அவங்க சொல்லுவாங்க லௌகீக கவலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். லௌகீக உலகம் வேதத்துல இருக்குது. லௌகீக கவலை நமக்குள்ள வந்துச்சுனாவே